அனைவருக்கும் காலை வணக்கம் அண்ட் ஹாப்பி பொங்கல். ஃபஸ்ட் ஆர்டர் தான் போட்டாங்க, ரேப்பிடோவில் தான் போட்டாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா விருகம்பாக்கத்தில் எடுத்துக்கிட்டு ராயபுரம் ட்ராப்பு 209 ரூபா 210 ரூபா அவ்வளோ காட்டுச்சு. எடுத்துட்டேன். இதுதான் ஹாஸ்பிட்டல் போல். இந்தாங்க பேசணுமா? ஹலோ, அவங்கள்ட்ட மட்டும் பேசுகிறேன். ஓகே, அவ்வளோதாங்க. ஃபஸ்ட் ஆர்டர் எடுத்தாச்சு. 18 கிலோமீட்டரா? 18 கிலோமீட்டர் காட்டுதுங்க. இதுதான் பார்சலு. ஏதோ மெடிசன் கொடுத்துருக்காங்க, ஜில்லுன்னு இருக்குதுங்க. அவ்வளோ அங்கே கிளம்பலாம். அப்படியே போட்டு வரலையே ஒரு ஆர்டர் போட்டாங்கன்னா போகிற வழியிலே எடுத்துக்கிட்டே போகலாம். இன்னைக்கு என்னங்க ரோடு ஃபுல்லாக காலியாக இருக்குதுங்க. சென்னையே காலியாக இருக்குது. நீ தான்டா டிரைவர், உன்னை தான்டா வச்சு ஓட்டவனே. செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம், உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம். ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டத்திலே வந்து பஞ்சு பண்றீங்க? இன்னைக்கு டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 15. ஆனால் நீங்கள் பார்க்குறது 16 இல்லைன்னா 17 தான் பார்ப்பீங்க. ஏன்னா கொஞ்சம் எடிட்டிங்லாம் பண்ணணும். வாய்ஸ் சரியாக கேட்கல, அதுக்கு சவுண்ட்லாம் கொடுக்கணும். ஸோ அதனால் 16, 17 தான் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆஹா, மனசுக்குள்ளே காதல் வந்துச்சா? வந்தலோ. ஏடா அப்படி பண்ணுறீங்க? என் கண்ணு முன்னாடி தான் வரணுமா? ஃபஸ்ட் ஆர்டர் ட்ராப் லொக்கேஷன் வந்தாச்சு. இங்கே தான் லொக்கேஷன் காட்டுது. கால் பண்ணுவோம். நீங்களா மேம்? இந்தாங்க. ஓகேண்ணா, தேங்க்யூண்ணா. சேம் டியூண்ணா. அவ்வளோதாங்க, ஃபஸ்ட் ஆர்டர் கொடுத்தாச்சு. 209 ரூபா தான். ஆனால் ஒரு 250 ரூபாவை போட்டார். டேய் சத்தம் போடாதடா. ஏன்டா? ஹாப்பி பொங்கல்ரா. இங்கேருந்து ரெண்டாவது எதுனா ஆர்டர் போடுவாங்களா? சரிங்க, ரெண்டாவது ஆர்டர் போட்டால் கண்டினியூ பண்ணுறேன். இதுதாங்க ரெண்டாவது ஆர்டரு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா பாரிஸில் எடுத்துக்கிட்டு அண்ணா நகரில் ட்ராப்பு 183 ரூபா போட்டுருந்துச்சு. எடுத்துட்டேன். ஏன்னா அந்த ராயபுரத்துலேருந்து வந்துக்கிட்டே இருந்தேன், ஏதோ ஆர்டர் கிடைக்கல. அப்படியே பாரிஸ்க்கே வந்துட்டேன். பாரிஸில் தான் ஆர்டர் போட்டாங்க. ரேப்பிடோவில் ஆர்டர் எதுவுமே அடிக்கலைங்க. எல்லாம் பொங்கல் டைமா, எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க போல். கடை நிறைய கடை ஓப்பன்லேயே இல்லை. அதனால் ஆர்டரே சரியாக வரல. அதனால தான் சரி, இது 183 ரூபா வந்ததுனால எடுத்துட்டேன். ஊருக்கு போயிட்டாங்க. சென்னை எம்டியா கிடக்கு. பார்த்ததே இல்லையா நீங்க? இதுதான் ஒரிஜினல் சென்னை. இப்படிதான் இருந்துச்சு ஒரு டைம்ல. இந்த கூட்டம் பூரா வந்துதான் இவ்வளவு பெரிய ஊரா போய்க்கிருக்காங்க. ஏலம்பாக்கத்தை தாண்டி போய்க்கிருக்காங்க. திருப்பூர் ஊரை கொண்டு வந்து உள்ள சேருங்கன்றாங்க. அப்படியா? நீ என்னடா வந்து இதை பார்த்து குழு குழு குழுன்னு இருக்க. ₹100 ஆல்ரெடி பெட்ரோல் இருக்கு. அதனால தான் ₹100 அடிக்கிறேன்.
அங்கே பாருங்க புள்ளிங்கோ போகிறாங்க, புள்ளிங்கோ 2 பேர் பட் பயங்கரமாக ஓட்டு போகிறாங்க வண்டி. டேய் எங்கடா பக்கத்தில் வரீங்க? ஏண்டா நீங்கள் ரீல்ஸ் இருக்க நாகடா கிடைச்சா நறுக்கி தட்டி விட்டுருப்பீங்களே கீழே. அங்கே பாருங்க ரெக்க கட்டி பறக்குது ஐயா, ஐயாவோட சைக்கிள். இந்தாங்கண்ணா இருங்க பார்க்குறேன் எவ்வளோங்க. 183 அவ்வளோதாங்க. 2வது ஆர்டர் கொடுத்தாச்சு, 183 ரூபாய். தேங்க்யூண்ணா. 3வது ஆர்டர் எதனா போடலாங்களா? வெயிட் பண்ணுவோம், இன்னும் டைம் இருக்கு நம்மளுக்கு. தயவு செய்து கஸ்டமர் வீட்ல இருந்து பார்சல் பிக்கப் பண்ணுங்க. எக்ஸ்ட்ரா காசு கஸ்டமர் கிட்ட கேட்டா அக்கௌண்ட் சஸ்பெண்ட் ஆகும். ஓகே மேடம், தேங்க்யூ. அவ்வளோதாங்க, 3வது ஆர்டர் எடுத்தாச்சு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா அண்ணா நகர் எடுத்துக்கிட்டு ஆழ்வார்பேட்டையில் போய் கொடுக்கணும். 163 ரூபாய் காட்டுச்சு. ஒரு 10 நிமிஷம் கிட்ட வெயிட் பண்ணேன், அப்புறம் பார்த்தா அந்த ஆர்டர் போட்டாங்க. ரொம்ப டல்லாக இருக்குதுங்க, ஆர்டரே வரல. ரொம்ப நேரம் கழிச்சு தான் வருது. நம்ம பார்க்குற காட்சியில் உண்மைதானா? ரோடு எவ்வளோ காலியாக இருக்குது பாருங்க. லாஸ்ட் இது தீபாவளிக்கு இந்த மாதிரி இருந்தது, இப்போ பொங்கலுக்கு. நம்மளும் பொங்கலுக்கு ஊருக்கு போயிருந்தா புது ட்ரெஸ் மாட்டிக்கிட்டு கரும்பு சாப்பிடலாம். ஓகேண்ணா, 3வது ஆர்டரும் கொடுத்தாச்சுங்க, 163 ரூபாய். 4வது ஆர்டர் போடுறாங்களான்னு பார்ப்போம், வெயிட் பண்ணுவோம். நாலாவது ஆர்டர் தான் போட்டாங்க. இந்த டி நகரில் எடுத்துக்கிட்டு ஆவடியில் போய் கொடுக்கணுமா. 273 ரூபா அவ்வளோ காட்டுச்சு. ஆப்பிள் ஸ்டோருமா வாங்க ஒன்று போவோம். அவங்க பாருங்க ஐஃபோனா 17 ப்ரோ. என்ன ஐஃபோனு? அவங்க எடுத்துட்டு இருக்காங்க, லேண்ட் ஆகும் போல. வாங்க நம்ம ஃபோனை சுற்றி பார்ப்போம். அங்கே பாருங்க 17, கீழே எல்லாம் 16. அதுக்கு கீழே என்ன தெரியல. அந்த ஆரஞ்சு கலர் சூப்பராக இருக்கு பாருங்க, தான் 17 ப்ரோ ஏதோ சம்திங். சரியான ஃபேமஸ் அந்த ஃபோன். அவ்வளோதாங்க, பார்சல் வாங்கியாச்சு. அவ்வளோதான், எதுக்கு மேலே நம்ம கிளம்புவோம். வாங்க நம்ம ஃபோனை யூஸ் பண்ணி பார்ப்போமா. அவ்வளோதான் அவ்வளோதான், நம்ம டச் பண்ண மட்டும் தான் முடியும், அப்படிலாம் இல்லாத வாங்க முடியாது. 1.5 லட்சம் ரூபாய் அவ்வளோ போட்டுக்குது. வாங்க நம்ம கிளம்புவோம். என்னன்னு தெரியல, இதான் கொடுத்தாங்க. உள்ளே ஏதோ பார்சல் இருக்குது, எதோ கீபோர்டு இதுன்னு ஏதோ ஒரு பாக்ஸ் இருக்குது, என்னன்னு தெரியல. அது என்ன பாக்ஸ்ன்னு தெரியல. சரி வாங்க நம்ம போய் கிளம்பலாம். நம்ம இதை பார்த்துட்டு வந்தால் நம்மளுக்கு லேட் ஆகிடும், அடுத்த ஆர்டர் எடுக்க முடியாது. அங்கே பாருங்க, அண்ணா சட்டையில் யார் ஃபோட்டோ இருக்கு தெரியுதா? சில்க் சுமிதா. அந்த காலத்தில் இவங்க என்ன பாரு ஃபேமஸ் தெரியுமா? அங்கே பாருங்க டிஷர்ட்டில் கூட அந்த ஃபோட்டோ போட்டுக்கிறாரு. நான் மாஸ் நானி சில்க் சுமிதா. நாலாவது ஆர்டரு ட்ராப் லொக்கேஷன் தான் வந்தாச்சு. இங்கே தான், இங்கே ஐஃபோன் ஷோரூமு, அதில் நம்ம குறிப்பிடலாம். ரேப்பிடோவில் ஆர்டர் போடானுங்க, பெரிய ஆர்டர் போட்டு அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகலாம். இங்கேருந்து ஆர்டர் வருமானு தெரியல. நார்மல் டைம்லேயே இங்கேருந்து வராதுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க, ஓப்பன் பண்ண உடனே ஐஃபோன் தான். அண்ணா போட்டோண்ணா, ஓடிபி சொல்லுங்கண்ணா.
ஓகேண்ணா, தேங்க்யூண்ணா. அவ்வளோதாங்க, 4,000 கொடுத்தாச்சு. இப்படி பாருங்க, ஐஃபோன் 16 எவ்வளோ போட்டுக்குது? ஐயோ, 61,000. இது 17. இது நாங்கள் 78,500 போட்டுக்குது. இங்கே இருக்கு பாருங்க, அங்கே பார்த்துமே 17 ப்ரோ மேக்ஸ். அம்மா 1,45,000. சாமி, எப்படா அந்த மாதிரி ஃபோன் வாங்குறது? நம்ம சும்மா யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம், அவ்வளோதான். கையில் தொடர்புக்கு எவ்வளோ பெருசாக இருக்குது ஃபோனு. இது பேமெண்ட் ஆன்லைன்லேயே பண்ணிட்டாங்க, அவ்வளோதான். நம்ம கிளம்புவோம். வேறு எதுனா ஆர்டர் போட்டாங்கன்னா எடுத்துகிட்டு கிளம்பலாம். தலைவலிக்கிற மாதிரி இருக்குது, ஒரு டீ சாப்பிடுவோம். ஏன்னா அந்த ஃபோன் ரேட்டு பார்த்தோன்னே தலைவலி வந்துருச்சுங்க. ஹலோ சார், சொல்லுங்கள் சார். ஆமாம் ஆமாம். சரி சார், இந்த இது ஸ்டிக்கர் பற்றி தானே? அது ஓகே. 4வது ஆர்டர் பிக்கப் பண்ணியாச்சுங்க. ஹோட்டலில் தான் போட்டாங்க. நாங்கள் ஆவடியில் எடுத்துக்கிட்டு அண்ணால வெளில போய் கொடுக்குமா. இதுதான் பார்சலு. அது விசிட்டிங் கார்டு. இது எதாவது இருக்குது, தெரில என்னால். அது ரொம்ப நேரம் ஆச்சுங்க, ஒரு 40 நிமிஷம் வெயிட் பண்ணிருப்பேன். ஆர்டரே எதுவும் வரல, லேட்டாக இப்போ தான் போட்டாங்க. அப்படியே எடுத்துட்டேன். ரேப்பிடோவில் அடிக்குன்னு பார்க்குறேன், ரேப்பிடோவில் 2 ஆர்டர் வந்துச்சு, வேறு யாரும் எடுத்துட்டாங்க. ஒன்று அரும்பாக்கம் வந்துச்சு, இன்னொன்று கிண்டி வந்துச்சு. ஆனால் நம்ம எடுக்கிறதுக்குள்ளேயே ஃபாஸ்ட்டாக இருக்காங்க, அவங்க யாரும் எடுத்துடுறாங்க. சரிங்க, பரவாயில்ல, கண்டினியூ பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இந்த கடையில் விற்கிறவங்களுக்கும் இந்த கடையில் வாங்குறவங்களுக்கும் மட்டும்தான் பொங்கல் போகுது. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். சூப்பராக பொங்கல் போகுதுங்க. 5வது ஆர்டர் டிராப் லொகேஷன் தான் வந்தாச்சு. இங்கே தான் காட்டுது, ஏதோ ஒரு துணி கடை இருக்குது, இங்கே தான் நினைக்கிறேன். கால் பண்ணுவோம், அவங்களே வருவாங்க. கேஷ் பே பண்ணிட்டாங்களா? இல்லைண்ணா, பண்ணிட்டாங்க. பண்ணணும் இல்லைண்ணா, பண்ணணும். சார், ஒரு 160 மட்டும் அனுப்பிச்சுடுங்க சார். இவரு அவங்க இது பண்ணுவாருப்பா. யார் ஆர்டர் போட்டாங்களோ அவங்க பே பண்ணுவாங்க. பருத்திப்பட்டுலேருந்தா? பே பண்ணுவாங்க. ஓகே, நான் வாங்கிக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. அஞ்சாவது ஆர்டர் பேமெண்ட் போட்டாங்க. 174 ரூபாய் கிடச்சி, 12 ரூபாய் ஆன்லைன்லேயே பே பண்ணிட்டுக்கிறாங்க. சரிங்க, அடுத்த ஆர்டர் ஒரு தான் வெயிட் பண்ணுவான். ஒரு 1/2 hour கிட்ட வெயிட் பண்ண, ஆர்டருக்கு வரலைங்க. நீ வர ப்ளஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி இயர்ரிங்ஸ் என்னன்னு பார்ப்போமா. போர்ட்வேரில் பார்த்தீங்கன்னா 584 ரூபாய் தெரியுதா? அப்படியே ரேப்பிடோவில் பார்த்தீங்கன்னா போர்ட்வேரில் 3 ஆர்டர் எடுப்போம், ரேப்பிடோவில் 2 ஆர்டர் ரூபாய், 372 ரூபாய். அப்படியே போனால் 372 ப்ளஸ்ஸு போர்ட்டரில் 554 ப்ளஸ்ஸு டிப்ஸு மட்டுமே இன்றைக்கி ஒரு 30 ரூபாய் கிட்ட வந்துச்சுங்க. 30 ரூபாய் ஆட் பண்ணிப்போம், 956 மைனஸ் 150 ரூபா பெட்ரோல். 100 ரூபாய்க்கு தான் பெட்ரோல் அடித்தோம். ஆனால் எக்ஸ்ட்ரா ஒரு 50 ரூபாய் மைனஸ் பண்ணிக்கிறேன். ஆனால் ஆல்ரெடி பெட்ரோல் இருந்தது, அதனால் தான் 100 ரூபாய்க்கு அடித்தோம். 806 ரூபாய் இன்றைக்கி ஏர்னிங்ஸ். பரவாயில்ல, இந்த அளவுக்கு அது ஓடிச்சே. இன்றைக்கி பரவாயில்ல, இன்றைக்கி ஒரு 5 மணி நேரம் தான் ஓட்டணும். ஸோ 950 ரூபாய் கிட்ட கிடச்சிருக்கு.